தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று 3 ராஜாக்கள் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. அப்பா, இந்த ஜெபத்தில் ஆண்டவரை கலந்து கொள்ளுகிற எங்கள் அனைவரையும் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, தூய ஆவியானவர் எங்களை நிரப்பி, ஆவியானவர் எங்களை மறைத்து செயலாற்ற வேண்டும் என்று, அதற்கு தடையாயிருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால கழுவி எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஒளியாம் இறையே வாராய் என்று கைகளை தட்டி கூட நாம் ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடுவோம். வல்லமையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நம்மிலே ஒருவர் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ பரிசுத்தர் பரலோக ராஜாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, திருப்பாடல் 98:3 அப்பா, நீ சொன்னதுபடி ஆண்டவரே, இதோ இஸ்ரவேலின் மக்களுக்காக அப்பா வாக்களிக்கப்பட்ட ஒரு பேரன்பையும் உறுதிமொழியையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தி கொடுத்தீர் ராஜா. ஆம் ஆண்டவரே, எனவே உலக மக்கள் அனைவரும் உம்மை போற்றுவார்கள் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர் ராஜா. இதோ ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இன மக்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வரவில்லை ராஜா. ஆமாண்டவரே, உலக மக்கள் அனைவருமே அப்பா உம்முடைய மீட்பை ஆண்டவரே அனுபவிக்க அப்பா நீர் உம்முடைய ஒரே திருமகனை இந்த உலகத்திற்கு கொடுத்தீர் ராஜா. எனவே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஆண்டவரே அப்பா நாட்டை ஆளுகின்ற அப்பா பிரதமர் முதல் ஆண்டவரே அப்பா சிறிய அரசியல் பணியில் இருக்கிறவர்கள் வரை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ராஜா அப்பா உங்களுடைய நேர்மையின் பாதையில் நடக்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இதோ இன்றைய இறை வசனத்துல கூட ஆண்டவரே அப்பா இதோ மன்னர்கள் அனைவரும் உங்களுடைய உதய கதிர்நோக்கி வருவார்கள் என்று அப்பா நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. அப்பா இதோ இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய மாட்சிமையை எடுத்துரைக்கிற நற்செய்தியாளர்களாக இருக்கிறார்களோ அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா நாட்டு தலைவர்கள் கேட்டு அப்பா அரசியலில் இருக்கிற அப்பா சிறிய ஊழியர்கள் வரை ஆண்டவரே அனைவருமே பின்பற்றி நேர்மையின் வழியில் தன்னை அர்ப்பணித்து வாழ அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இருக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயற்கை சீற்றங்களில் இருந்து அப்பா எங்கள் உலகத்தை காப்பாற்றுங்க ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா இரண்டாவது கொரோனா என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. இதோ அது மிகுந்த தீவிரமாக இருக்கிறது என்று அப்பா நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே முதல் கொரோனாவுக்கு அப்பா நாங்கள் பயந்திருந்தோம் ராஜா. ஆனால் அப்பா நீரோ உங்களுடைய இரக்கத்தினால் ஆண்டவரே அப்பா எங்களை மீட்டுக் கொண்டீர். அதே போல ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே கொள்ளை நோய்கள் கடுமையாக வந்தாலும் இதோ நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு எங்கள் வாழ்க்கையை அனுதினமும் அப்பா உம்மோடு கூட இணைந்து செயலாற்ற உலக மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிறோம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா என்று கைகளை தட்டி ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளவு ஆண்டுகளாக செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி
எஸ்ஐயா 60:1 சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தை தியானித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி ஒளி வீசுகிறவர்களாக ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து உம்முடைய பாதத்தில் ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே சுசைப்பருடைய நாள் பிறந்த நாள் ஆண்டவரே. அப்பா அந்த நாளை ஆண்டவரே உம்முடைய திரு குடும்பம் போல ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சுசைப்பர் திரு குடும்பம் எப்படி இருந்ததோ எப்படி வாழ்ந்ததோ அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் எடுத்து காட்ட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திங்க ராஜா. ஒரு புது அபிஷேகத்தாலும் புது வல்லமையாலும் ஒரு புது அபிஷேகனாலும் வெவ்வேறு பாஷைகள் பேசக்கூடிய ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்க்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை இல்லத்தில் சேரும்போது ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனமாற வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. அப்பா மனம் மாறி உம்முடைய வார்த்தைகளை எடுத்து கடை தேசம் எல்லை வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலை வல்லமை கொடுங்க ராஜா. அப்பா இந்த வருடம் முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த கொள்ளை நோய்களும் வைரஸ்களும் தொடாதபடி ராஜா உம்முடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஞானத்தினாலும் அன்பினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. உமக்காக எழும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. ஒரு புது அக்கினி அபிஷேகத்தை வைங்க ராஜா. எழும்பட்ட ராஜா அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுங்க உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. புதிய ஆண்டுக்கான வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா பிரதர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அவர் செய்ய காரியங்கள் ஒவ்வொன்றும் வாய்க்க பண்ண செய்யுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அந்த எழுப்புதல் எப்பொழுதும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோமாப்பா ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. மேத்யூ பிரதர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே மேல் மேலும் பற்றி எரிச்சு கிருபையாலும் வரங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம், கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம். அதோ விண்மீன் பாருங்கள், இதோ என் கதையை கேளுங்கள் என்று கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்துகள். அதோ விண்மீன்
பிதாவே, இந்த வேலையிலே அப்பா நீர் எங்களை பயன்படுத்தி நம்முடைய வல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அடுத்ததாக ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு செய்தி கொடுக்க வருகிற பிள்ளை நம்முடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, அவர்களை மறைத்து நீர் செயலாற்றி ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா ஒளியின் பிள்ளைகளாக எழும்பி அப்பா உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று, ஒளி வீசுவர்களாக எழும்ப வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான மாலை வேளையில் பிரியமான வாலிபர்களே, நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது இறை வாக்கை கேட்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய வாக்கு ஒவ்வொரு மனிதனையும் அது பலப்படுத்தக்கூடிய வாக்கு. ஆகையால் இன்றைக்கு நாம் பலனோடு இருக்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருத்தருக்கும் உணவு தேவை. நம்ம எனர்ஜியா இருக்கணும் என்றால் நம் ஜூஸ் குடிப்போம், தண்ணீர் குடிப்போம். ஆனால் பசியை ஆற்றணும் என்றால் உணவை நாம் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். ஆகையால் நாம் துதித்தோம், எனர்ஜியா ஆகணும். ஆனால் ஆன்மாக்கு தேவையான ஒரு உணவு நமக்கு வேணும் என்றால் ஆண்டவருடைய இறைவாக்கு தான் நம்மளை பலப்படுத்தும். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம்மளே நாம் பரிசுத்த ஆவியாரால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. ஹalleluya. thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களை அனைவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கும் போது தகப்பனே எங்க பாவத்தை மன்னிட்டு நீங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. விசேஷமாக ஏசப்பா, ஒவ்வொரு வாழ்வு மக்களுக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்வு மக்களை நீங்க தொடுவீராக. உடைய அக்கினி வல்லமை அபிஷேகம் வல்லமையால நிரப்பும் தகப்பனே. தூய்மை ரத்தத்தால எங்களை கழுவி ஏசப்பா, உடைய ஆனந்த தைலத்தால எங்களை நிரப்புவீராக. உடைய பரிசுத்த ஆவி வானத்துல வெண்புறா போல இறங்கி வாரட்டும் தகப்பனே. ஏசப்பா, நான் வருகிற காலத்துல ஒவ்வொரு வாழ்வு மக்கள் மேலே உடைய ஆவி ஊற்றுவேன்னு சொன்ன தேவாதி தேவன் இந்த நேரத்துல ஒவ்வொரு வாழ்வு மக்கள் மேலே உடைய ஆவியை ஊற்றும் அப்பா, ஊற்றும் தகப்பனே. எல்லா பேட் தாட்ஸ் தகப்பனே, remove all the bad thoughts, evil things Lord Jesus from their mind, body and soul Lord. Pour out your strength Lord. Let your word go touch and deep inside the heart of people Lord Jesus. As the messenger is gonna share the word of God today Lord, let it go like a sword Lord Jesus. Let it go deep inside the heart and touch like an arrow Lord. You guide us, you strengthen us and you lead us in the way of righteousness Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவர் இந்த உன்னதமான நேரத்தில் நம் யாவரோடும் இன்றைக்கு விசேஷமான வார்த்தையின் மூலியமாய் நம்மளோடு பேசுகின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது, வாலிப காலத்தில் தடைகளை உடைப்பது எப்படி என்று இந்த தலைப்பில நாம் உன்னதமான இறைவாக்கானது நாம் தியானிக்க போகிறோம். How to overcome the obstacle. Without obstacles there is no life in this world. So my dear youth, today we are going to receive the word of God, how to break the obstacle. கடந்த வருடத்தில் நமக்கு அநேக விதமான தடைகள் நம் வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனால் இந்த புதிய வருடத்தில் அந்த தடைகளை எப்படி உடைக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தடைகளை உடைக்க என்று சொல்லி நாம் இப்பொழுது உன்னதமான இறைவாக்கை நாம் தியானிப்போமாக. இறை வாக்கு தியானிக்க வேளையில் நாம் இன்றைக்கு 3 விதமான கருத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் கருத்து என்னவென்று நாம் பார்க்கும்போது, நாம் தடைகளை எப்படி உடைக்க வேண்டும் என்றால் முதல் ஆனது, first we need to recognize that God is with us. நாம் முதல்ல நம் உள்ளத்துல நாம் நினைவு கூற வேண்டும் என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவர் எக்காலத்திலும் எந்நேரிலும் நம்மோடவே அவர் இருக்கிறார் என்று நாம் முதல்ல உணர வேண்டும். அந்த உணர்வு இல்லாம, அந்த சிந்தனை இல்லாம தடைகளை உடைப்பது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமா இருக்கும். தடைகளை உடைக்கவே முடியாது. Only when you recognize that God is with you, you can break the chain, you can break the obstacle.
If you do not recognize that God is with you, then how can you believe that God is with you? It is not possible. So my dear youths, today the first important point to break the chain is first we should recognize that God is with us. So today இன்றைக்கு நாம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். Joshua chapter 3 verse 2. 3 days later, the leaders went through the camp and said to the people, when you see the priest carrying the covenant box of the Lord your God, break the camp and follow them. Hallelujah. 3 நாட்கள் கழிந்த பின் பார்வையாளர் பாளையம் எங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை லேவி குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஹalleluya. இன்றைக்கு யோசுவா யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களாம் அவர் பின்னாடி இருக்கும்போது அந்த யோர்தான் நதி எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது அந்த சீசன் ஆனது வெள்ளமால நிரப்பப்பட்டு இருந்த ஒரு நதியாய் அது இருந்தது. When it is a harvest time, the river will be like a flood. It will be like flowing flood. இப்போ ஒரு மழை வந்து flood ஆனுச்சு என்ன ஆகும்? எல்லாமே அழிந்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த flow of water அந்த அளவுக்கு அதிகமாய் இருந்தது. இவங்க எல்லா விதமான தடைகளும் உடைத்து விட்டு ஆண்டவர் நியமிக்கப்பட்ட கானான் நாட்டுக்கு போகிறதுக்காக தயாராக நிற்கிறார்கள். எல்லா தடைகளும் அவங்க வெற்றியுடன் எல்லாவற்றையும் சாதித்தார்கள். ஆனால் இன்னும் ஒரே ஒரு தடை அந்த ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு செல்வதுக்கு. அது என்ன என்று பார்க்கும் போதே யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வேண்டும். அது எப்படி முடியும்? ஒன்று நடந்தால் ஆண்டவருடைய சுத்த கிருபையால் மட்டும்தான் அது முடியும். ஆண்டவரால மட்டும்தான் அந்த நதியை பிளக்க முடியும். வேற யாராலும் அது முடியவே முடியாது. எந்த விதமான ஞானி வந்தாலும் அந்த கடலை 2ஆய் பிரிக்க யாராலும் முடியாத ஒரு காரியம். அப்பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், only when the God is with us we can cross this river Jordan என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதற்காகத்தான் யோசுவா இப்படியாய் சொன்னார். பேலின் பெட்டி அவர்கள் முன்னாடி லேவியர் குருக்கள் எடுத்து போகும்போது யாவருமே அவங்களுடைய கேம்ப்ல இருந்து விட்டு அந்த பேழையின் பெட்டி அவர்கள் நோக்கி அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். See, the God, they recognize that the God is with them. He is the way, He is the light, He is the truth என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவர் நம் முன்னாடி செல்லாம நாம முன்னாடி சென்று விட்டோம் என்றால் எந்த குழி வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆக போகுது என்று தெரியாமலே நாம் போய் அந்த மாட்டிக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மோடு போகும்போது அவர் எந்த விதமான தடைகளும் அவர் உடைத்து செவ்வையான வழியை மாற்றக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, கடந்த வருடத்தில் உங்களுக்கு 1000 விதமான தடைகள் இருந்திருக்கலாம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவங்க end of the point ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள they are in the edge of the point. and the edge of the point அந்த ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய தடை யோர்தான் நதி. அதை கடக்க வேண்டும். அதை அவங்க கடந்தால் மட்டும்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த நதியை அவர்கள் தாண்டவில்லை என்றால் இங்கேயே வனாந்தரத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். இந்த தடை எவ்வளோ ஒரு பெரிய தடை. அவர்கள் 40 நாட்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார்கள். இப்ப அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஜெயிச்சவங்க வந்து விட்டாங்க. ஆனா கடைசி நிமிடத்துல ஒரு பெரிய தடை, யோர்தான் நதியை போல ஒரு தடை. இவங்களுடைய வாழ்க்கையில கூட
அநேக விதமான பிரச்சனைகளோ தடைகளோ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை ஒழிக்கணும் என்றால் முதல்ல நீங்க நினைவுல வைக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த உணர்வு நம் உள்ளத்துல இருக்க வேண்டும். அவர்கள் அந்த பேலின் பெட்டியை தூக்கி கொண்டு போகும்போது யாவரும் கீழ்ப்படிதலோடு அந்த பேலின் பெட்டியின் பின்னாடி அவர்கள் சென்றார்கள். அதே போல நாம் எப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து நாம் அவர் பின்னாடி செல்லும் போது அவர் எந்த தடையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அகன்று போடுவார். எல்லாமே அவருக்கு லேசான காரியம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே கஷ்டமே கிடையாது. பிரியமான வாலிபர்களே, அவருக்கு எல்லாமே செய்ய அவருக்கு பலன் உண்டு. அவர் மரணத்தையே வென்றவர், சாவை வென்றவர். அவருக்கு இதெல்லாமே ஒரு லேசான காரியம். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எப்படி அவர்கள் பேலின் பெட்டி பார்த்து அதன் மேல் அவங்க பார்வை என்றென்றைக்கும் இருந்தது, அதே போல நாம கூட நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே ஆண்டவர் மேல நம்மளுடைய கண்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உலகத்துல எப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும், நம் சுற்றிலும் எவ்வளவு விதமான தீமையான ஜனங்கள் இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கும் பிறருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு மனிதனை போல நாம் வாழ்ந்து விடுவோம். ஆகையால் நாம முதல்ல செய்ய வேண்டியது என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். அதே வாக்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். Then Joshua said to the people, Come here and listen to what the Lord your God has to say. Amen. யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம் இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். ஹalleluya. பாருங்க, யோசுவா என்ன சொன்னார் என்றால், அந்த பேலின் பெட்டி குருக்களானவர்கள் அவர்கள் எடுத்துட்டு போவார்கள். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி யோசுவா அவங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, ஜனங்களே இங்கே வாருங்கள், come and listen here. What he wants to tell is, he wants to tell what the God has told to Joshua. My dear youths, இன்றைக்கு இந்த காலத்தில் இறை வாக்கை கேட்கணும் என்றால் அது மிக கடினமாயிருக்கும். இப்பொழுது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் எவ்வளவு தடவை தான் நான் பைபிளை படிக்க வேண்டும், எவ்வளவு தடவை தான் நான் வசனத்தை கேட்க வேண்டும். I cannot read many times the word of God என்று சில பேர் நினைக்கிறார்கள். ஆனால் இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் அவங்க யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இறை வாக்கை முதல்ல அவங்க கேட்க வேண்டும். What God wants to tell, they have to first listen, then only they can follow the footsteps of the Lord. Without listening to what God wants to tell us, if we go in our own life, how we will fight the obstacle? It is not at all possible. My dear youths, even when you want something, பிரியமான வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தேவை இருக்கு என்று நீங்க எப்படி சொல்வீங்க? உங்க வாயால அறிக்கைட்டு உங்க பெற்றோர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்னவென்று. நீங்க சொல்லாம அவர்கள் கேட்காம எப்படி உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறப்படும்? முடியவே முடியாதல்ல. அதே போலதான் ஆண்டவர் சொல்கிற வாக்கை நம்ம கேட்காம இருந்தோம் என்றால் அப்ப எப்பொழுது நம்மளுடைய தடைகள் எல்லாம் உடைந்து போகும்? ஒரு நாளும் உடைந்தே போகாது. ஆகையால் இறை வாக்கை முதல்ல நம்ம கேட்க வேண்டும். We should listen to the word of God. சாமுவேல் சிறு பையன், அவன் ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், ஆண்டவருடைய குரலை கேட்டார். அப்பொழுதுதான் ஒரு பெரிய இறைவாக்கினராய் ஆண்டவர் அவரை மாற்றினார். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களே, உங்களுடைய வாலிப நாட்களில நீங்க எதற்கும் டைம் கொடுத்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய இறைவாக்கை கேட்பதற்கு அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டும், அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். Whenever you are free, you try to spend few minutes, 5 minutes or 10 minutes only to listen to the word of God, because the Lord tells the word of God is a light and a lamp to our feet.
ஆண்டவருடைய இறைவாக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய பாதைக்கும் அது வெளிச்சமாக வெளுக்காயிருக்கு. வெளுக்கு இல்லாம வெளிச்சம் இல்லாம நம்ம பயணிக்குவோம் என்றால் இருளத்தான் பயணிக்க வேண்டும். அப்ப அங்க என்ன விதமான தடைகள் இருக்கு என்று தெரியாம நாம் விழுந்து போயிடுவோம். ஆகையால் ஆண்டவருடைய இறைவாக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வாக்கை அவர்கள் கேட்க யோசுவா அவர்களை அழைக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அவர்கள் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொண்டார்கள். அதே போல நாம கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களே அழிச்சப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய இறைவாக்கு ரொம்ப மிக்க ஒரு மகிமை உள்ள வாக்கு. அது நம்மளை தேற்றுகிற வாக்கு. இன்று இரண்டாவது தடை எப்படி உடைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது we need to recognize that God wants us to be obedient. நாம கீழ்ப்படிய வேண்டுமா? நம்ம இரண்டாவது வேலை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். We should be obedient to the God's word. Then only miracle will happen in our life. அந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்றால் அந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருடைய இறைவாக்கி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பேலின் பெட்டியை பாற்றிக்கொண்டு அது செல்ல வேண்டும் என்று சொன்ன வாக்கின்படியே அவர்கள் ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிந்து அதன் பின்னாடியே அவர்கள் சென்றார்கள். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு வாக்கு மூலமாய் உங்களோடு பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால் உடனே அந்த கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் தடைக்கு முதல் ஒரு ஆயுதமாய் இருக்கும். ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படியும் போது எந்த விதமான தடையா இருந்தாலும் அது எல்லாவற்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அது உடைக்க அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருப்பார். மூன்றாவது கடைசியான எப்படி தடை உடைக்க வேண்டும் மூன்றாவது காரியம் என்று பார்க்கும்போது we need to expect that God to work miracle in our life. நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியைகளை அற்புதங்களை செய்வார் என்று நம்ம எப்பொழுதுமே உணர்ந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாம எதுவுமே நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஆகையால் நமக்கு எதிர்பார்ப்பு வேண்டும். அதற்கு இப்பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். John chapter 10 verse 10 நாம் வாசிப்போம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேற எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஹல்லேலூயா. The thief comes only in order to steal, kill and destroy. I have come in order, that you might have life, life in all its fullness. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடுவதற்காக வருவான், கொல்லர் கொல்வதற்காக வருவார். ஆனால் நானோ உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க, நிலையான வாழ்க்கையை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று உன்னதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இந்த மாலை வேளையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான வாலிபர்களே, கடந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்காம தடையாய் நிற்கும் என்றால் இந்த நாளில ஒப்பு கொடுத்து நம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யோர்தான் நதியை கடக்க அவர்களுக்கு கிருபை தந்தீரோ அதே போல அப்பா நானும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நானும் உம்முடைய உன்னதமான ஆண்டவரே கிரியேட்டிவ் மிராக்கிளை எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் காத்திருக்க என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா என்று சொல்லி இந்த வார்த்தையை வைத்து நாம ஜெபிக்க வேண்டும். அப்ப ஜெபிக்க ஆண்டவர் எல்லா தடைகளும் அவர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் கடைசியாக நாம் ஐசையா 43ஆம் அதிகாரம் 1 to 3 வரை நாம் வாசிப்போம். Israel, the Lord who created you, says, do not be afraid. Number 1,
save you. and I will save you. I have called you by name. I have called you by my name. You are mine. You are mine. When you pass through When you pass through deep water, deep water, I will be with you. I will be with you. Your troubles will Your troubles will not overwhelm you. not overwhelm you. When you pass through fire, When you pass through the fire, you will not be burned. you will not at all be burned. The hard trials The hard trials that comes will not hurt you. will not hurt you. For I am the Lord, For I am the Lord your God. the Amen. Holy God of Israel, The Holy God of Israel, who saves you. who saves you. I will give you up, I will give you up Egypt, to set you free, to set you free, and I will give you up and I will give you up Sudan and Seba. Sudan and Seba. Hallelujah. யாக்கோபே, யாக்கோபே, உன்னை படைத்தவரும் உன்னை படித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உன்னை உருவாக்கியவருமான உருவாக்கினமான ஆண்டவர் ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், இவ்வாறு கூறுகிறார். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னை நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவர். எனக்குரியவர். நீர்நிலைகள் வழியாக நீர்நிலை வழியாக நீ செல்லும் போது நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னுடனே இருப்பேன். ஆறுகளை ஆறுதலை கடந்து போகும்போது கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார். மூழ்கடிக்க மாட்டார். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டார். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஹalleluya. ஆகையால் இந்த உன்னதமான மாலைவேளையில் பாருங்க பிரியமான வாலிபர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பயனுள்ள வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஐசையா chapter 43 verse 1 to 2. The God is telling, do not be afraid. அஞ்சாதீங்க, நானே உங்களை அழைத்த தேவன். நீங்க தண்ணீரில் மத்தியில் நடக்கும் போது, அக்னியில் மத்தியில் நடக்கும் போது எதுவும் உங்களை அணுகாது, எதுவுமே உங்களை தீண்டாது. ஏனென்றால் நானே உங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி நம்மளை பலப்படுத்த ஆற்றல் வாய்ந்த உன்னதமான தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை அந்த யோர்தான் நதியில் உள் வைக்கும் போது ஆண்டவர் அந்த பேலின் பெட்டியின் எப்படி அந்த குருக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த நதியானது 2ஆய் பிழிந்து தரையின் மேல் அவர்கள் நடந்த யோர்தான் நதியை கடந்தார்கள். ஹalleluya. பாருங்கள், தண்ணீருக்குள் அவர்கள் நடந்தாலும் ஒன்று சேர கூட அணுகாமல் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். அதே போல உங்களுக்கு வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும், வெள்ளம் போல தடைகள் இருந்தாலும் அதை உடைக்க only possible through the Jesus Christ. So my dear youth, come on, now let's give ourselves to the God and let's pray that God, let this year be a blessed year. You remove all the obstacle and make me as a light and a salvation என்று சொல்லி இப்பொழுது ஒரு பாடல் மூலமாக நாம் ஆண்டவரை துதித்து நாம் ஜெபத்தை செய்வோம். தடைகளை உடைத்தீரையா அப்பா, என்னை தள்ளாட நீர் விடவில்லையே. எஸ் காட். சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை தூக்கி சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. தள்ளாட விடவில்லையே
நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறவர். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த மாணவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு வாலிபர்களும் அப்பா இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டே யாரெல்லாம் ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதுமாக அப்பா நான் தடையில இருந்தேன், வேதனையில இருந்தேன், கண்ணீரில் நடந்தேன், அக்கினியில் நான் நடந்தேன் ஆண்டவரே, ஆனால் இந்த வருடத்திலோ நீ நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அப்பா, அவர்கள் மேல் உம்முடைய உன்னதமான அக்கினியின் கரம் அவர்கள் மேல் தொடும்படிக்காய் ஜெபிக்கிற ரக்கோரா பாஷேசா மோரோகாமலேரா தோராகா மேரோஷசமா. Yes God, you touch and heal everyone those who given to your Lord Father. ஆண்டவரே, யாரெல்லாம் சமர்ப்பணித்து ஆண்டவரே என்னை தொடும் அப்பா, என் தடைகளை உடையும் அப்பா என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே இந்த நேரமே ஆண்டவர் அவர்களுடைய தடையெல்லாம் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ராகோரமாஷேசா தடை உடைவதாக ராகோலரபகே. எஸ் ஃபாதர், தடைகள் உடைந்து போவதாக. ஆமென். ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே நான் நரக்கத்து நேரத்துல இருந்த என்னை தாயை போல தேற்றுங்க என்று ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருத்தையும் தொடும் அப்பா, தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை அவர்கள் மேல் தோன்றும்படிக்காய் ஜெபிக்கிற. எஸ் God, you touch and you heal everyone, Father. You do not dismay you do not dismay anyone, Father. You be with them, Lord. You remove the obstacle and give your mighty blessing to each and every children those who are watching, Lord Jesus. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை எப்பொழுதுமே ஆண்டவரே இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாக்குவீராக. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த உன்னதமான நேரத்தில் நம் யாவரும் இறைவாக்கை, பெரியவர்களுக்கான இறைவாக்கை நாம் தியானிப்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று புதிய ஆண்டின் 3ஆம் நாள், விசேஷமான நாள். ஆண்டவர் பிறந்த செய்தியை எங்கேயோ இருந்த மக்கள் கண்டுபிடித்தார்கள். உலகிலே ஒரு பெரியவர் பிறந்திருக்கின்றார், அவரை பார்க்க வேண்டுமே என்று கண்டுபிடித்தார்கள். எப்படி? வானத்திலே தென்பட்ட ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எல்லாவற்றை விட பெரிதாயிருந்தது. அது எல்லாவற்றை விட அதிக ஒளி கொண்டதாக இருந்தது. அது எல்லா நட்சத்திரங்களை விட வித்தியாசமாயிருந்தது. வானங்களை ஆராய்ச்சி செய்கிற அறிஞர்கள், the scientists, they found the very big and huge star, brighter than other stars. They studied. They came to know the newborn king has been born in this world. So they started searching him. Which is the place? நண்பர்களே, மக்களே, இயேசு பிறந்த இடத்தை எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஞானிகள், வான ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களில் ஏற்பட்ட மாற்றுதல்களை கண்டு, இந்த நட்சத்திரம் பெரிதாயிருக்கிறதே, இந்த நட்சத்திரம் என்பது பிரகாசமாயிருக்கிறதே, இதனுடைய விளைவு என்ன என்று கண்டுபிடித்து உலகில ஒரு பெரிய அரசர் தோன்றியிருக்கிறார் என்று கண்டு கொண்டார்கள். ஆகவே அந்த நட்சத்திரம் தோன்றின திசை எங்கே, அது இருக்கின்ற திசை எது என்று கண்டு கொண்டார்கள். இன்றைக்கு நாம கூட வானத்தில் நட்சத்திரத்தை பார்ப்போம், ஆனால் அது எந்த திசையில் இருக்கிறது, அது எந்த திசை தோன்றினது என்று நமக்கெல்லாம் தெரியாது. ஏனெனில் வான ஆராய்ச்சியாளர்கள் தான் அதற்காகவே காலங்களையும் நேரங்களையும் செலவழித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் தான் அதை கண்டுகொள்ள இயலும்.
ஆக 3 ஞானிகள் இன்று இயேசுவை கண்டு கொண்டார்கள். அவங்க ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்ன? உலகிலே ஒருவர் பிறந்திருக்கின்றார், அவர் மேன்மையானவர். ஆகவே அவரை சந்திக்க வேண்டும் என்று அவரை தேடி வந்தார்கள். அவருடைய கணிப்பு, ஒருவேளை அவர் அரசாங்கத்தில் பிறந்திருக்கலாம் என்று எருசலேமை நோக்கி பயணம் செய்து ஏரோதை சந்தித்தார்கள். ஏரோதை சந்திக்கும் போது அவங்க சொன்ன வாக்கு என்ன? இன்றைக்கு வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 2வது வாக்கியம் வாசிக்கிறோம். பாருங்க என்ன சொல்லுகிறார்? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டிருக்கிறோம். எங்கேயோ திசையில இருந்தவர்கள் பிறந்திருக்கிற இடத்தை கண்டுபிடித்தார்கள். அதுவும் அது யூத நாட்டிலே என்று கண்டுபிடித்தார்கள். அதுவும் யூதர்களுக்கு அரசனாக என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஞானிகள். நண்பர்களே, மனிதனுக்கு ஞானம் கொடுப்பது இறைவன். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். Proverbs chapter 1 verse 7. இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கின்றது. இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக ஒரு மனிதனுக்கு ஞானம், the wisdom and power, when he will receive, when the fear of God is entering inside in you, automatically you will receive the wisdom and knowledge. The fear of Lord. What is mean by fear of Lord? Living all sins, living all bad habits, living all bad attitudes. This makes the fear of God. When you leave all these things, automatically the God's wisdom and knowledge will come to us. நண்பர்களே, ஞானம் என்பது கடவுள் எப்படி வழங்குகிறார் பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருக்கணும். நாம் எதை சொன்னாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்ற ஒரு பயம் இருந்தாலே போதும். அந்த பயம் என்ன செய்யும்? ஞானத்தை பெருக பண்ணும். புதிய புதிய காரியங்களை செய்கிற ஞானம். இன்றைக்கு ஞானிகளுக்கு கிடைத்தது பாருங்க. அது எந்த ஊரில் உதித்திருக்கிறது, அந்த ஊரில் யார் வாழ்கிறார்கள், அவர் யாருக்கு அரசனாய் இருப்பார், அவர் பெத்லகேமில் உதித்திருக்கிறார், யூதர்களுடைய வம்சத்தில் உதித்திருக்கிறார், யூதர்களுக்கு அரசராய் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி எங்கேயோ இருக்கிற ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். நண்பர்களே, அதற்கு மூல காரணம் நட்சத்திரம். ஆண்டவர் பிறந்த போது தோன்றின நட்சத்திரம். ஆகவேதான் இன்றைக்கு பாருங்க, ஸ்டார், நிறைய ஸ்டாருங்க இன்னைக்கு பார்க்கிறோம். விதவிதமான ஸ்டாருங்க. கிறிஸ்து பிறப்பண்டு எல்லா வீடுகளிலும் ஸ்டார்கள் கட்டப்படும். ஆனா இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் ஸ்டார் கட்ட தொடங்கிட்டாங்க. சினிமா ஸ்டார் கூட, சினிமாக்காரர்களுக்கு கூட ஸ்டார் வைக்கிறாங்க. இயேசுவுக்கு பிரகாசித்த ஸ்டார் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஒரு பாடம் கற்பித்துக் கொடுத்தது. உலகிலே உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கற்றுக் கொடுத்தது. அதை கண்டு கொண்டவர்கள் புரிந்து கொண்டார்கள், கண்டு கொள்ளாதவர்கள் கண்டு கொள்ளாமலே இருந்து விட்டார்கள். கண்டு கொண்ட ஞானிகள் அதை ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொண்டார்கள். ஆகவே அவரை வணங்க வேண்டும் என்று தேடி வந்தார்கள். ஆக அரசாங்கத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற செய்தி அவர்கள் புரிந்து கொண்டு அரசனை சந்தித்து சொன்னார்கள், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? அரசன் கலங்கினான். ஏன்? அவன் நட்சத்திரத்தை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கிறதே, இதனுடைய அதிசயம் என்ன என்று அவன் அந்த அளவுக்கு யோசிக்கிற ஞானம் இல்லாமல் போய்விட்டது. இந்த கேள்வி எழுப்பின உடனே அரசன் கலங்கினான் என்று படிக்கின்றோம். என் நண்பர் மக்களே,
இயேசுவோடு சேர நினைக்கும் போது கலக்கம் தானாய் வரும். ஏன்? தீமை விட்டு விலக முடியாது, தீய பழக்கங்களை விட்டு விலக முடியாது. பாவமான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை விட்டு விலக முடியாது. நாம செய்கிறது எல்லாமே ஞான கெட்டதனமாய் தான் இருக்கும். என்னைக்கு பாவத்தை விட்டு விலகுகிறோமோ நாம செய்கிற ஒவ்வொரு செயலும் அது ஆச்சரியமூட்டுகிறதாக தான் இருக்கும். ஏனெனில் மனித ஞானத்தோடு கடவுளுடைய ஞானம் இணைகிறது. நண்பரே மக்களே, ஒரு சாதாரண நட்சத்திரம் பூமியிலே பிரகாசிக்க ஆரம்பித்தது. அது அரசனுடைய கண்களையும் ஞானிகளின் கண்களையும் திறக்க வைத்தது. அரசன் கலங்கினான், ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன் சொல்லுங்க? அரசன் தன்னுடைய பதவிக்கு எங்கு வேட்டு வந்து விட்டதோ, நான் தான் அரசன், எனக்கு மேல இன்னொரு அரசனா, எனக்கு தெரியாத யார் அது என்று கலங்க ஆரம்பித்தார். பதவிக்காக, அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக வாழ்கிற ஒவ்வொருவருமே இப்படிதான் கலங்குவாங்க. பணத்துக்காக, தற்பெருமைக்காக வாழ்கிற ஒவ்வொருவருமே இவ்வாறு கலங்குவாங்க. இன்றைக்கு நாம் மாற்றம் பெற வேண்டும். ஞானிகள் கலங்கவில்லை, மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பதவிக்காகவோ அந்தஸ்துக்காகவோ உயர்வுக்காகவோ வந்தவர்கள் கிடையாது. நடக்கிறதை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே வாழ்கிறவர்கள். ஆகவேதான் ஞானிகளுக்கு தெரிந்தது உலகிலே ஒரு பெரியவர் பிறந்திருக்கிறார் என்று. ஆனால் அரசனுக்கு அது தெரியாமல் போய்விட்டது. ஏனெனில் அரசனுடைய எண்ணம் எப்போதும் பதவி மேல் இருந்தது. இன்றைக்கு இதே போல நம்முடைய ஞானம் விரிசல், அதாவது நம்முடைய ஞானம் பெருகவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணமே நம்முடைய சுய அறிவுதான், சுய எண்ணம் தான். செல்ஃபிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். செல்ஃபிஷ் மைண்ட், செல்ஃபிஷ் லைஃப், தன்னை மட்டும் கவனித்துக் கொள்வது, தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய சௌகரியத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக தான் என்ற எண்ணத்தில் செயலாற்றுகிற எந்த செயலும் ஆண்டவருக்கு பிடித்ததாக இருக்காது, தூக்கி எறிவார். ஆகவேதான் ஏரோதுக்கு கலக்கம் ஏற்பட்டது. நான் தான் அரசன், எனக்கு மேல இன்னொரு அரசனா எங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்று ரகசியமாக விசாரித்தான். அவர் எங்கே? அவங்க சொல்றாங்க, நாங்களே அவரை தான் தேடிட்டு வந்தோம், நீர் எங்கே என்று கேட்டால், ஆகவே அரசன் சொன்னான், நீ சென்று கண்டுபிடித்தால் எனக்கு வந்து சொல்ல வேண்டும், நானும் போய் சந்திப்பேன். எந்த நோக்கத்தோடு? குழந்தையை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு. ஏனெனில் நான் அரசன் என்றால் எனக்கு இன்னொரு அரசன் கிடையாது, இருக்கவும் கூடாது என்று ஏரோதுடைய குரோத உள்ளம். நண்பர் மக்களே, இன்றைக்கு நற்செய்தி பாருங்கள். மீண்டும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறின ஞானிகள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அது என்னதான் சொல்லுது அடுத்த செய்தி அப்படின்னு சொல்லும் போது, அடுத்த செய்தி நட்சத்திரம் கிடைத்தது என்ன? அது நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது, வழி காட்டினது. இயேசு பிறந்திருக்கிற இடத்துல அந்த நட்சத்திரம் வந்து நின்றது, வழி காட்டினது. கலங்கியிருந்த ஞானிகளுக்கு வழி காட்டினது. நண்பர் மக்களே, இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று நீ அறிந்து வாழ்கிற காலங்களிலே உன்னை வழிநடத்த, உன்னை காக்க, உன் துக்கங்களை எடுக்க, உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். ஞானிகள் கலங்கி போனார்கள். ஐயோ, இவ்வளவு தூரம் வந்த நாம பார்க்க முடியலையே. அவர்களுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம். ஆகவே வாக்கு பாருங்க என்ன சொல்லுகிறது. அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு அது மேல வந்து நின்றது. பாருங்க எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட செய்தி. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, எதுக்கவும் முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. சமீபத்தில் டிசம்பர் 21ஆம் நாள்
2 பிளானட்டுகள் ஒன்றாய் சேர்ந்தது, வியாழனும் சனியும் ஒன்னாய் சேர்ந்தால் அது ஒரு பெரிய நட்சத்திரத்தை போல இருக்கும். இதே போலதான் அது நடந்திருக்கும் என்று இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டில ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னார்கள். பல பேர் அதை பார்த்தார்கள் வானத்தில கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று. ஆனால் இதல்ல, அது வேற. இது வழிகாட்டவில்லை, அது வழிகாட்டினது. இது வெளிச்சத்தை மாற்றம் பெரிதாக்கி கொடுத்தது. ஆனால் அது வழிகாட்டி என்ன செய்ததாம் பாருங்க. ஞானிகளுக்கு அது வழிகாட்டும் போது அது என்ன ஆனது என்று பார்க்கும்போது, நேராக இயேசு பிறந்திருக்கிற அந்த வீட்டின் மேல் வந்து நின்றது. அந்த ஒளி நேராய் இயேசுவின் மேல் விழுந்தது. ஞானிகள் நேராக இயேசுவை போய் சந்தித்தார்கள். நண்பரே, மக்களே, விசுவாசம் மிக அவசியம். இவர்களுக்குள்ள இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நட்சத்திரத்தை பயன்படுத்தினார். இதே போலதான் இந்த நட்சத்திரம் இன்றைக்கு எது சமமாயிருக்கிறது? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு அது சமமாயிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நட்சத்திரத்துக்கு சமமாயிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வழிகாட்டிகளாய் இருக்கின்றார்கள். என்ன வழிகாட்டி? இயேசு இருக்கிற இடத்திற்கு அநேகரை கொண்டு வந்து சேர்க்கிற வழிகாட்டிகள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு வரைக்கும் நீங்க முதலில் அறிந்து வாழ நினைத்திருக்கின்றீர்களா? எத்தனை பேரை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்லா சொகுசா வாழ்ந்து, சொகுசா பணம் சம்பாதிச்சு நல்லா சொகுசா இருந்து சாவுற வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீங்க சாவதற்கு முன்னதாக இந்த நட்சத்திரம் எப்படி அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டினது? இயேசு பிறந்த இடத்திற்கு நேராய் வந்து நின்றது. அவங்க ஞானிகள் கண்டு கொண்டார்கள், இங்கதான் இருக்கிறார் என்று. அவரை சென்று பணிந்து கொண்டார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். பரிசுகளை வழங்கினார்கள். அதுதான் இன்றைக்கு சீக்ரெட் சாண்டா ஏன் கொண்டாடுறாங்க? சீக்ரெட் சாண்டா பரிசுகளை பகிர்ந்து கொள்வது. அது இன்றைய நாள். பரிசுகளை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். நண்பரே, மக்களே, இன்னைக்கு அனைத்துமே சடங்காக நடத்துகிறோமே தவிர வாழ்வாக நினைப்பது கிடையாது. இன்றைய நாள் ஜனவரி 3ஆம் தேதி அன்று ஜெனோவா என்ற ஒரு புனிதருடைய விழாவை சிறப்பிக்கிற ஜெனோவா எந்த வருஷத்திலே? பிரான்ஸ் தேசத்திலே பாரிஸ் நகரிலே வாழ்ந்தவர். சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து விட்டார், தனிமையாக்கப்பட்டார். அந்த பிரான்ஸ் நகரம் முழுவதும் சுற்றி ஜபத்திலே வாழ்ந்து வந்தார். 422ஆம் ஆண்டிலே, the year of 422, January 3rd, the Genoa is a birthday. That is today. அவங்க வாழ்ந்த காலங்கள் எத்தனை? சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து அங்கிங்கும் அழியாமல் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். 502ஆம் ஆண்டு, the year of 502, the death year of the Genoa. 80 ஆண்டுகள், 80 years she lived in this world. 80 வருஷத்துல அவங்க வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது யாருக்கு என்று பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து பல மக்களுக்கு சொல்லி வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் அவங்களை நினைவு கூறுகிறது இல்ல. 502ஆம் ஆண்டில இறந்த அவங்கள more than 1522 years, இவ்வளோ வருஷம் ஆகி கூட என்னைக்கும் ஏன் நினைவு கூறுகிறேன்? The reason, she lived according to the word. She followed the word. She died for the word. It's a God's word. She fulfilled the word of God, where she lived in 5th century
of the year. 5ஆம் நூற்றாண்டிலே தன் வாழ்க்கையை இறைவனுக்காய் சமர்ப்பணித்தவர். இது போன்ற பலர் இன்றைக்கு பூமியில் இருக்கின்றார்கள். நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? ஏனெனில் ஆண்டவர் நினைவு கூற வைக்கின்றார். உலகில் எத்தனையோ பேர் இருந்தார்கள், எல்லாரையும் நினைவு கூறுகிறோமா? இல்லை. கிறிஸ்துவுக்காக இறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூற வைக்கின்றார். நன்றி மக்களே. ஆகவே இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஐசையா chapter 60. ஐசையா chapter 60 verse 1 to 6. Today's first reading. முதல் வாசகம். என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எழு. ஒளி வீசு. எழுனா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு பார்த்து எழு. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? பரிசுத்தமானதா, பாவம் நிறைந்ததா? Just think the past year, how you lived in this world, whether sinful or holiness. The Lord says in Isaiah 61, rise from the darkness, come to light. The light is come to you. Today's first reading, Isaiah chapter 60, verses 1 to 6. Rise, எழுந்து ஒளி வீசு. பூமியில இருந்த எல்லா நட்சத்திரத்தை விட அன்றைக்கு எழும்பின நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஒளி இருந்தது. அது ஒளி வீசினது. அந்த ஒளி இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொன்னது. இன்றைக்கு ஆண்டவர் அதே ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க விரும்புகிறார். உன் மீது ஒளி வீச விரும்புகிறார். கிறிஸ்தவன் எங்க இருக்கிறாரோ அங்கு ஒளி இருக்க வேண்டும். இருள் அல்ல, பாவம் அல்ல, துரோகம் அல்ல, கருத்து வேறுபாடு அல்ல, மனதில் குரோதம் இல்ல, பாசத்தோடு பிதாவின் அன்போடு ஆண்டவர் பிறந்திருக்கிற இடத்தை காண்பிப்பதற்கு பிரகாசிக்கிற ஒளி வேண்டும். உனக்காக ஒருவர் பிறந்தார், உனக்காக ஒருவர் மரித்தார், உனக்காக ஒருவர் உயிர்த்திருக்கிறார். அந்த ஒருவர் திரும்ப உனக்காக எனக்காக வரப்போகிறார். இந்த செய்தி சொல்லதான் இன்றைக்கு நாம் நட்சத்திரங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எல்லாரும் நட்சத்திரங்கள். இயேசுவின் வருகைக்காய் மக்களை ஆயத்தப்படுத்துகிற நட்சத்திரங்கள். ஆகவே அன்று சொல்லப்பார், எழுந்து ஒளி வீசு, ஏனெனில் உன்னுடைய ஒளி தயாராயிருக்கிறது. The light is ready to shine upon you. You need to surrender your life to Jesus. Come out from darkness, the sin, whatever the false information is there inside in us. Take out that. Believe in the word and start shining. கடவுள் வாக்கு என்பது நம்மை பிரகாசிக்க வைக்கிற வாழ்க்கை. நாம விரும்புகிறனால் அது தவறாக தான் நடக்கும். கடவுள் விரும்பினால் சரியாக ஆசீர்வாதமா இருக்கும். நீ எதை செஞ்சாலும் அதில் ஆசீர்வாதம் இருக்கும். நீ பாடினாலும் சரி, நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ நின்றாலும் சரி, நீ நடந்தாலும் சரி, நீ உடுத்தினாலும் கூட சரி, அதில் ஆசீர்வாதத்தை உன்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். My dear Christians, realize today, if we are a true Christian, the true light must be shine upon us. If we are not true Christian, the light won't shine upon us. Only the darkness will appear. நண்பர்களே, மக்களே, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தாங்க. வேதனையான ஒரு செய்தி. என்ன செய்தி? கிறிஸ்துமஸ் நாள் முதல் புத்தாண்டு நாள் வரைக்கும் சாராயமுடைய விற்பனை 519 கோடி. கர்நாடகத்தில் 8 நாள்ல 519 crores has been purchased the liquor. The title is given very clearly, between the Christmas to New Year,
The liquor is purchased 519 crores in Karnataka. Only in Karnataka. ஆனா கர்நாடகத்தில் எத்தனை கிறிஸ்தவங்க குடிக்கார கிறிஸ்தவங்களா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று தெரியாமல் குடிபோதைக்கு அடிமையாகி குடும்பமா கூத்தடிச்சு குடும்பமா சாராயம் குடிச்சு வாழ்கிற கிறிஸ்தவ குடும்பம் மனமாற வேண்டும். கிறிஸ்துமஸ் விழா சிறப்பிப்பதற்கு சாராயத்தை ஆண்டவர் உருவாக்கவில்லை. இயேசுவில் அன்பான இறைமக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் கிறிஸ்து அவல நிலை பட்டுக் கொண்டிருக்கின்றார். யூதாஸ் என்ற பெயரை வைத்துக் கொள்ள விருப்பம் இல்லை, ஆனால் யூதாசுடைய குணங்களை வைத்துக் கொள்ள விருப்பம். மயக்கத்தை கொடுக்கும் மதுவை அருந்தாதே என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மயக்கத்தை கொடுக்கக்கூடிய மருந்தை அருந்தி அவர் பெயரை இன்றைக்கும் யூதாஸை போல வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். நட்சத்திரமாய் வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் எதை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஜாய்ஃபுல் டே, சேர்ச் டே. The God doesn't created the liquor. The human created the liquor. We're all using the liquor. They're not a Christians. Is unbeliever. என் அன்புரிய மக்களே, ஆகவேதான் குடும்பத்திலே அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. ஏனெனில் எதை செய்ய ஆண்டவர் உன்னை உருவாக்கினாரோ நீ அதை செய்யாமல் நீ ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு அவலை நிலைக்கு கொண்டு வருகிறாய். பேப்பர் செய்தி டைட்டில் பார்த்த உடனே ரொம்ப வேதனை ஆகிவிட்டது. இத படிச்ச எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல பாருங்க, கிறிஸ்துமஸ் நாளை தொடங்கி புத்தாண்டு நாள் வரைக்கும் சாராய விற்பனை 519 கோடி. எத்தனை ஏழைகள் உணர்வின்றி, உடையின்றி, வீடுகளின்றி செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை குறித்து கவலை இல்லாம வாழ்கிற ஒரு மனித வாழ்க்கை. என் அன்பு மக்களே, காரணம் என்ன? பைபிளை படிப்பது கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான். Doesn't read the Bible. That's why we are addicted to the liquor. Read and see. Liquor is a sin against God. நண்பரே மக்களே, இந்த மயக்க மருந்தை யாரெல்லாம் சாப்பிட்டு அழிந்தார்கள் தெரியுமா? அதிலே உதாரணம் லோத்து, ஆபிரகாமின் சகோதரன் லோத்து. கடவுள் சோதம் குமார நகரிலே அழிக்க போகிறேன் என்ற திட்டத்தை சொன்ன போது சோதம் குமார நகரிலே லோத்து இருக்கிறான் என்று கடவுள் அறிந்தார். லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் என்று அறிந்தார். ஆபிரகாம் கடவுளுக்கு பிரியமானவன் என்று அறிந்தார். உடனே அந்த செய்தி சொன்னார், சோதம் நகரை அழிக்கப் போகிறேன். ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பித்தார். 50 பேர், 40 பேர், 20 பேர், 10 பேர், கடைசியில் 5 பேர். அதற்கு மேல் ஆபிரகாம் வாக்கை கேட்க விரும்பவில்லை கடவுள். 5 பேருக்கு கீழே அவர் வரல. ஏன்னா 5 பேர் கூட அந்த நகரில் கடவுளுக்காக இல்ல. ஏன் தெரியுமா? மயக்கத்தை கொடுக்கிற மருந்துகளை பயன்படுத்தினதினால. இந்த மயக்கத்தை தரக்கூடிய மருந்து உடலிலே சென்றவுடனே ஆண் என்றும் பெண் என்றும் பாராமல் விருப்பம் போல வாழ்ந்தார்கள். That's why the liquor is a sin against God. You will lose your temper and you will started to do the sin. The quarrel will come. The lot of sin will enter inside. The fighting will come after taking the liquor. It makes to do the sin. Come out from that. லோத்து காப்பாற்றப்பட்டான். மிச்சம் எல்லாரும் அழிந்தால் லோத்து காப்பாற்றப்பட்டான். மலை நாட்டுக்கு ஓடி போனார்கள். நடந்தது என்ன?
இந்த லிட்கர் பழக்கம், சாராய பழக்கம் லோத்துக்கு இருந்ததினால தன்னோட வயிற்றில பிறந்த சொந்த மகள்கள் தகப்பனுக்கு சாராயத்தை கொடுத்து இவள் ஒரு இரவு அவள் இரவு என்று இருவரும் அவனோடு சயனித்தார்கள். அவனுக்கோ மது மயக்கத்தினால் மகளோடு தான் படுக்கிறேன் என்று தெரியாமல் அவன் செய்தான். இதை கடவுள் விபச்சார சந்நிதி என்று சபித்தார். Read the Bible. Live as a true Christian in this world. மது வாழ்க்கையின் மயக்கத்தில் என்ன செய்கிறோம், எது செய்கிறோம் என்று தெரியாமல் வாழ வைத்து விடும். யாரோடு என்ன உறவு வைக்கிறோம் என்று மயக்கத்தை கொண்டு வந்து தாக்கிவிடும். That's why the liquor is a sin against God. என் நண்பர்களே, மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வழிகாட்டுதல். ரைஸ் அன்று சொல்ல பாருங்க, இன்னைக்கு ஐசாயால 61 ரைஸ், எழு, நீ இருக்கிற இடத்துல பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வா. கடவுளுக்கு பிடிக்காத செயலை கிறிஸ்தவன் செய்ய இயலாது. அப்படி ஒரு கிறிஸ்தவன் செய்வான் என்றால் அவன் கிறிஸ்துவுக்குரியவன் கிடையாது, நரகத்துக்கு உரியவன். நாம மாறணும். ஐசையா ஒரு பெரிய பாவி, ஒத்துக்கொள்கிறார். அன்றே நான் பெரிய பாவி சாமி, மாறணும். ஆகவேதான் ஊதாரி மகனுடைய வாழ்வை வைத்தார் ஆண்டவர். அவன் மாறினான், மீட்பு கிடைத்தது. நாமும் பாவிகள் மாறினால் மீட்பு உண்டு. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு அழிவு. உன்னால பல பேர் இயேசுவையும் அவமதிப்பார்கள். இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கயா. அவமானத்தை உண்டு பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு. என் நண்பரே, மக்களே, நான் பாவத்தை ஒத்துக்கொண்டு இனி இந்த பாவத்துக்கு நான் அடிமை அல்ல, எழுவேன். என் ஆண்டவருக்காக எழுவேன். எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கும் போது நம்மை உடனே மன்னிக்கிற இறைவன் காத்திருக்கின்றார். ஆக இன்று 3 அரசருடைய பெருவிழா என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவங்க உலக மக்களுக்கு வழிகாட்டிகள். உண்மை எங்கிருக்கிறது, அமைதி எங்கிருக்கிறது, ஒற்றுமை எங்கிருக்கிறது என்று வழிகாட்டுகிற ஒரு கிறிஸ்தவர்கள். என் நண்பரே, மக்களே, ஒரு அழகா சொல்லுகிறார் பாருங்க, எழு, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்துவிட்டது. இருள் பூமியையும் காரிருள் மக்கள் இனங்களையும் கவும். ஆனால் ஆண்டவரோ உன் மேல இருப்பார். உன் மேல ஆண்டவர் எழுந்தருளுவார். இருள் பூமியையும் காரிருளும் ஜனங்களையும் கவும். உன்மேல் ஆண்டவர் எழுந்தருளுவார். நண்பரே, மக்களே, வாழ்க்கையில சிந்தனை செய்து பாருங்கள். நம்மிலிருந்து ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். ஒரு சாதாரண நட்சத்திரம் எப்படி கடந்து சென்றது, இன்னைக்கு வரைக்கும் எந்த நட்சத்திரமும் அந்த மாதிரி வழிகாட்டுறது கிடையாது. அதுதான் முதல், அதான் கடைசி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கூட அப்படிதான். எத்தனை ஆண்டு வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆக வாழ்கிற காலங்களிலே ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அதற்கு பைபிளை படிக்க வேண்டும். திருவிழத்தை படிக்கவில்லை என்றால், if you not read the Bible, you cannot live as a true Christian. This will lead us how to live, how to be one among with us. நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அமைதியா அன்பா பாசமா இருக்கணும் ஆண்டவர் நம்ம கற்றுத் தருவார். நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உன்னுடைய ஞானத்தை ஆண்டவர் பெருக ஆரம்பிப்பார். நீ எழும்போது யாரெல்லாம் தேடி வருவாங்களா பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, எசாயா 3வது வாக்கியம், பிறையினத்தார் உன் ஒளியை நோக்கி வருவார். பிறையினத்தார் உன் ஒளியை நோக்கி வருவார். பிறையினத்தார் என்றால் யார்? இயேசுவை அறியாத ஒவ்வொருவருமே. Even the Christians, those who doesn't understand about the Christ, still in the sin, they also called as non-Christian. இயேசுவின் வாக்குகளை கடைபிடித்து வாழ நினைக்கிறவங்க மட்டும்தான் வாழ்வது. பிறகு
ஆனா வாழணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுவே அவரை பின்பற்றுவதற்கு அர்த்தமாகிவிடும். வாழணும்னு நினைத்தாலே, படிக்கணும்னு தோணும், படிச்சு நினைச்சாலே நம்ம மனசாட்சி விட்டு கொடுக்காது. இதுல ஒண்ணு இருக்குது, நான் ஒரு மாதிரி வாழ்றேனே, வாழ தொடங்கி விடுவோம். அந்த தொடக்கமே ஆண்டவருக்கு போதும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எல்லாம் வாழணும்னு நினைக்கிறிய அந்த நினைவு மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நினைச்சாலே, நான் அமைதியை கொடுக்கணும், ஒற்றுமையை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், மன்னிக்கணும் என்று நினைக்க ஆரம்பித்தாலே நீ கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்டாய் என்பது பொருள்படும். என்னால அமைதி குலையக்கூடாது, என்னால ஒற்றுமை குலையக்கூடாது, என்னால உண்மை பொய்யாக்க கூடாது, நான் உண்மையாதான் இருக்கணும் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உன் பக்கத்துல, நம்ம பக்கத்துல இருக்க வருவார். ஆகவே என்ன சொல்றார் பாருங்க, பிறனத்தார் ஒளியை நோக்கி வருவார்கள், மன்னர் உன் உதய கதிரை நோக்கி வருவார். பாருங்க, மன்னர், 3 அரசர்கள், 3 ஞானிகள் அந்த ஒளி கதிர்களை பார்த்து பயணித்தார்கள். அந்த ஒளி கதிரானது நேரா இயேசு பிறந்த அந்த இடத்திற்கு அந்த கதிர் விழுந்தது. அவங்க மேலிருந்து பார்த்து அப்படியே அவரை கண்டு கொண்டார்கள், இவர்தான் அவர். ஒளி கதிர்களை காண்பார்கள். ஒளி கதிர் என்றால் என்ன? அந்த ஒளி அப்படியே படர்ந்து வருவது. The brightness will share everywhere. The rise from the brightness. அதை கண்டு ஞானிகள் வருவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றி பார். அவர்கள் அனைவரும் சுற்றி பாரு. நாம எல்லாம் நினைக்கணும், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நாம நினைக்கணும், என்னை பற்றி என்ன பேசுறாங்க நினைக்கணும், நான் எப்படி வாழ்கிறேன் என்று நினைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றி பார். ஒரு காலத்திலே நாம தவறு செய்தவர்களாய் வாழ்ந்திருக்கலாம், நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து விட்டார். The God called us and utilizing, பயன்படுத்துகிறார், உன்னையும் பயன்படுத்த அழைக்கிறார். நாம் மறந்து, பாவத்தை மறந்து ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யணும். போதும், ருசி பார்த்த வாழ்க்கையெல்லாம் போதும், இருளான வாழ்க்கையிலே ருசி பார்த்ததெல்லாம் போதும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். என் நண்பரே மக்களே, என்ன சொல்லுறா பார், கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருவார்கள். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார்கள். உன் புதல்வியர் உன்னை அப்படியே தூக்கிக்கிட்டு வருவாங்க. அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். நீ என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கியா? உன் மனசை நீ கேட்டு பாருங்க. Are you happy in your life? Simply you will express, yes, I am happy. But you think and say, are you happy? The reason, the happiness is only with the Jesus. Not in money, not in liquor, not in anything. The happiness is there with the Jesus. When Jesus comes inside in us, the happiness will come automatically. நண்பரே மக்களே, வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் என்று புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உனக்கும் நலம், உன் வீட்டார், உன் குடும்பத்துக்கும் நலம், உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நலம். நான் வாழ்வதனால் என் வீட்டுக்கும் என்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நலன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இதுதான். The Christian life is not a selfish life to live alone. No. It's united life. Christian life is a united life. No splitness. It's a united, joining together and living. நன்றி மக்களே. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பல அரசர்களும் நாட்டினர்களும் பலரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை உயர்த்த ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். கடந்த வருஷத்துல நாம செய்த தவறுகளை நினைவு கூறுங்க. வாக்குத்தத்தம்ன்றது எது தெரியுமா? போன வருஷம் ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப எத்தனை முறை நம்ம செய்திருப்போம், அது எதுன்னு கண்டுபிடிங்க. இந்த வருஷம் இதை செய்ய மாட்டேன்னு தீர்மானிக்கிறவரு
அதுதான் கடவுள் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். போன வருஷம் எது திரும்ப திரும்ப உன்னை செய்ய வைத்தது? அது பொய்யா இருக்கலாம், அது விபச்சாரமா இருக்கலாம், அது பலவிதமான பாவங்களில் ஏதோ ஒன்னா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது திரும்ப திரும்ப செய்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒன்னு செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் ஒன்னு செய்ய மாட்டாங்க. அவங்க யோசிக்கணும், நான் எதை திரும்ப திரும்ப செஞ்சு மன்னிப்பு கேட்டிருக்கேன், இந்த வருஷம் அதை நான் செய்ய மாட்டேன். அதுதான் வாக்குத்தத்தம். இதை செய்து பாருங்கள். You will be the way to everyone in this world. நம்ம வாழ்க்கை வழிகாட்டியின் வாழ்க்கை. உண்மை இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லவும், அமைதி இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லவும், ஒற்றுமை இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லவும் வழிகாட்டிகளாய் இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். ஆகவே ஜெபம் பண்ணுவோமா? நம்மளே நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இத்தனை வருஷமா நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவர், இன்னிலிருந்து நான் வாழ விரும்புகிறேன், நல்லா வாழ விரும்புகிறேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடும். நிச்சயமா இந்த நிமிஷத்துல காலையில செஞ்ச பாவத்தை கூட, இதுல நீங்க கலந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே செஞ்ச பாவத்தை கூட இந்த நிமிஷத்துல ஆண்டவர் மன்னிக்க தயாரா இருக்கிறார். நாம் எல்லா தவறுகளையும் மன்னிக்க வந்தவர், உலக மக்களையே மீட்க வந்தவர். அந்த மீட்பின் வழியில நம்மை பயன்படுத்த விரும்புகின்றார். நாம் பயனுள்ள கருவிகளாய் மாற நம்முடைய தவறுகளை உணர்வோம். என் தவறுகளை நான் உணர்கின்றேன், என் தவறிலிருந்து நான் வெளிவருகிறேன். இதான் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். முதலில் என் தவறுகளை உணர்ந்து நான் வெளிவருகின்றேன். முதலில் நான் ஒளி வீசுகிற பிள்ளையாய் மாறுகிறேன். அப்போது பிறரை குறித்து நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். முதலில் நம்முடைய தவறிலிருந்து வெளிவருவோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் நட்சத்திரத்துக்கு சமமானவர்கள், வழிகாட்டிகள். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற, இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான வாழ்க்கைக்கு வருவோம். குடி போதையில் இருக்கிறவங்க, உணர்வில் இருக்கிறவங்க, இப்படி பொல்லாத செயல்பாடுகள் எதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் விட்டு வெளியேறி ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அர்ப்பணிப்போமா? செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம். இன்று வானத்தில் தென்பட்ட நட்சத்திரம் நீர் பிறந்த நாள் என்று அது உலகுக்கு செய்தி கொடுத்தது என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அந்த பொறுப்பை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மேல் செலுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நட்சத்திரத்துக்கு சமமானவர்கள், வழிகாட்டிகள் என்று எங்களை குறித்து நீர் பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் செய்யாம போன தவறுகளுக்காக, செய்ய மறுத்த நேரங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உலக மக்களுக்கு நாங்கள் வழிகாட்டிகளாக வாழக்கூடிய ஆற்றலை வழங்குவீராக. என்னோடு இணைந்து செபிக்கிறவர்கள் இதோ உலகமெங்கிலும் பல இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷத்துல ஆண்டவரின் கரம் அவர்களை தொடுவதாக. பாவ வழியிலிருந்து விடுதலை தருவீராக. கொள்ளை நோயிலிருந்து, சைத்தான் பிடியிலிருந்து, அந்தகார கிரியைகளிலிருந்து, பாவத்தை செய்ய தூண்டுகிற கெட்ட ஆவிகள் இந்த நிமிஷத்துல முதலில் கிறிஸ்தவர்களை விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய வழியை கண்டு இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டிகளாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுக்குள் இருக்கிற சகல இருள்கள் எங்கள் அனைவரையும் விட்டு வெளியேறட்டும். நாங்கள் பிரகாசிக்கிற ஒளி உள்ள ஆசிரியப்பரை எங்களுக்கு அருள் தாரும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசிரியங்க ஆண்டவர். ஒருவரையும் வெறுமையாய் விடாதீரும். இந்த நிமிஷத்துல தேசத்துல எந்த முனையிலே பார்த்து கொண்டிருந்தாலும், wherever may be in this world, Lord, we're all watching this channel right now. Touch and heal, Lord. Give your protection right now. Utilize them in mighty way. From today, renew the life, Lord Jesus. Renew, Lord. Be with them. Send your Holy Spirit to protect, Lord. Each and every minute, everyone must be protected by the power of the Holy Spirit. Fill with the Holy Spirit, Lord. Fill it, Lord Jesus. We surrender each and every one. We're all participating with me to prayer. I surrender. We're all going to watch this video the whole day or whenever. Filled with the power of Holy Spirit. இந்த நிகழ்ச்சியை எப்போது பார்த்தாலும் பார்க்கிறவங்க மேல ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே.
ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். அனைவரும் திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அவர் சிலுவையில் மரித்த நோக்கம் நாம் பாவிகளாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. பாவிகளாய் பிறந்த நாம் பாவத்தை விட்டு பரிசுத்தமான வழிக்கு வரதான் நினைத்தார். ஆகவே நமக்குள்ள எந்த குரோதமும் இல்லாமல் மென்மையான மனதோடு அனைவரையும் அரவணைத்து ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்ப்போம். ஆகவே இன்றைய வாசகங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய வாசகம் எங்கிருந்து வாசிக்கப்பட்டது? ஐசையா சாப்டர் 60 1-6. எசாயா 60ஆம் அதிகாரம் 1-6. இரண்டாம் வாசகம் திருப்பாடல் பதிலுரை பாடல் Psalms 72 1-13. திருப்பாடல் 72 1-13. செகண்ட் ரீடிங் எபேசியன் சாப்டர் 3 verse 2-6. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும். இன்றைய நற்செய்தி வாசகம் டுடேஸ் காஸ்பல் ரீடிங் மேத்யூ சாப்டர் 2 verse 1-12. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-12. திரும்ப உங்க வீட்டுல படிங்க. எவ்வளவு பைபிள் படிப்பீங்களோ அவ்வளவு உங்களோட ஆண்டவர் இருப்பார். எந்த கொள்ளை நோயும் உங்களையோ உங்க வீட்டாரையோ தாக்க இயலாது. ஆக குடிக்கு அடிமையாகாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் ஆண்டவருக்கு அடிமைகளாய் வாழ்வோம், ஆண்டவரை வெளிப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு, நீங்க பாருங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு நேரலையாய் கிடைக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30க்கு சந்திப்போம். ஆண்டவர்தாமே இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வோடு நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.